கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். Prophetical book of Isaiah chapter 51 verse 9. எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாவை துண்டித்ததும் வலு சர்வத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது எழும்பும்படியாக ஒரு வார்த்தை, ஒரு உற்சாகத்தின் வார்த்தை தேவனுடைய ஜனத்தை நோக்கி கடந்து வருகிறதை நாம் பார்க்கலாம். Here when we read of the word of God, we see an inspiring word which is saying awake to the people of God. ஏனென்றால் நீ பூர்வ காலத்தை போல எழும்ப வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டது. Because it is written here to awake as in ancient days. ஒரு காலத்தில் கர்த்தருக்காக எழும்பினதான ஜனங்கள் தற்போதைய காலங்களிலே மிகவும் பின்தங்கிய நிலவரத்தில் இருப்பதை அது காண்பிக்கிறது. It shows that the people of God who were awakened in the earlier days are now in a backslidden state. ஆரம்ப காலங்களிலே அவர்கள் ராகாபை இல்லாவிட்டால் எகிப்தை இல்லாவிட்டால் வலு சர்ப்பத்தை அவர்கள் துண்டித்தவர்கள். In the days beginning they had cut off Rahab and wounded the dragon. ராகாபை வதைத்தது நீதான் அல்லவோ. Had not thou cut off Rahab? அப்படின்னா என்ன அர்த்தம்? What's the meaning of this? எகிப்தை வதைத்தது நீர்தான் அல்லவோ. Is not you who surrounded Egypt? ராகாப் என்றால் எகிப்து என்று அர்த்தம். Rahab means Egypt. இன்னொரு பகுதியில் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. And did not thou wound dragon? இது ஆரம்ப காலங்களுக்கு தம்முடைய ஜனங்களை திரும்ப அழைக்கும்படியாக தேவனுடைய அழைப்பாக காணப்படுகிறது. This seems to be a calling to the people of God to bring back to the first state. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆதி நிலவரம் உண்டு. Everyone has a first position. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய ஆதி நிலவரங்களுக்கு திரும்பும்படியாக இந்த வார்த்தை ஒரு மனிதனை தூண்டி விடுகிறது. Every child of God that they might turn back to their first estate, this word is inspiring them. எழும்பு எழும்பு, கர்த்தருடைய புயமே, ஆதி நாட்களைப் போல பூர்வ நாட்களைப் போல நீ மறுபடியும் எழும்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is written out here, awake, awake, O arm of the Lord, awake as in the ancient days. தேவனுடைய ஜனங்கள் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு காலம் இதுவே. This is the time when the people of God should arise and shine. அதனால்தான் சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிறார். That is why in the prophetical book of Isaiah the Lord looks unto the church and says, arise and shine. நீ எழும்பாத வரைக்கும் பிரகாசத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. Unless you arise, you cannot receive that shining. ஏசாயா 52:1 பார்க்கும் பொழுது, when you read in Isaiah chapter 52 verse 1, எழும்பு எழும்பு சீயோனே, நீ உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Awake, awake, put on thy strength, O Zion. இவைகளிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் எழும்பும்படியான தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. From this we understand that the people of God, there is a plan of God that the people should be awake. நாம் எழும்பாத பட்சத்திலே நாம் சிறைச்சாலைகளிலே கிடக்க வேண்டியது இருக்கும். If we are not awakened, then we are found in prison. அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் பார்க்கும் பொழுது, when we read in Acts of Apostles 12ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்றுதான் தேவனுடைய தூதன் அவனுக்கு சுவிசேஷம் சொன்னான். Chapter 12 verse 7, the angel of God told the gospel to the Peter and smote him on his sides and asked him to raise up. சீக்கிரமாய் எழுந்திரு. Arise up quickly. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? நாம் எழும்ப வேண்டிய காலங்கள் இதுவே. This is the time when we should arise. இன்னும் நாம் மந்த நிலவரத்தில் இருக்க கூடாது. We should not be found in a very saddened state. இன்னும் அசதியாக நாம் இருக்க கூடாது. We should not be slackful. இன்னும் சோம்பேறியாக நாம் இருக்க கூடாது. We should not be lazy. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கர்த்தருக்காக எழும்பி கிரியை செய்யலாம் என்று நாம் எண்ண கூடாது. We should not think that after a few days we can rise for the Lord. இந்த விஷயத்துல நாம் சரியாக தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது நாம் எழும்பி கிரியை செய்ய வேண்டிய ஒரு காலம் இதுதான். In this matter, when the word of God comes towards us, this is the time for us to arise and work. மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. There's a time for us to remain silent. எழும்பி தேவனுக்காக கிரியை செய்யக்கூடிய ஒரு காலம் உண்டு. There is also a time to rise for the Lord and work. இங்கே நான் பார்க்கும் பொழுது நீ எழும்பு பூர்வ காலத்தை போல எழும்பு. Here we see you arise as in ancient days. அப்படியானால் இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? That means what do we understand from ஆதி this? நாட்களிலே இருந்தது போல ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்காக எழும்ப வேண்டிய நேரம் இதுதான். A child of God it is this time that he has to arise as in ancient days. முதலாவது நாம் ஒரு ராஜாவை போல எழும்ப வேண்டும். Firstly, we should awake as a king. நாம் ஒரு ராஜாவாய் எழும்ப வேண்டும். We should arise as a king. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் ராஜாக்களாக அழைக்கப்படுகிறார்கள். A spiritual people of God are called as kings. 1 ராஜாக்கள்ல நான் பார்க்கும் பொழுது, when we read in 1 Kings 14ஆம் அதிகாரத்திலே chapter 14 14ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, verse 14, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told there?
ஆனாலும் கர்த்தர் தமக்கு இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுவார். கர்த்தர் தனக்கு ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுவார். The Lord shall raise him up a king. முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை ராஜாவாக எழும்ப வேண்டும். Firstly, a child of God should raise up as a king. ஒரு சாதாரண விசுவாசி போல இருந்து விடக்கூடாது. He should not remain as an ordinary believer. ஒரு சாதாரண தேவனுடைய மனிதனாக நாம் இருந்து விடக்கூடாது. We should not be found as an ordinary people of God. நாம் ஒரு வெல்விஷராக இருந்து விடக்கூடாது. We should not be found as well-wishers. ஏதாவது ஒரு சபையினுடைய அனுதாபிகளாக நாம் இருந்து விடக்கூடாது. We should not be the ones who are hailing the church in somewhere. ஏதோ ஒரு சபையினுடைய சந்தாதாரராக இருந்து விடக்கூடாது. We should not be the prescribers of the church. ஒரு ஆவிக்குரிய மனிதன் முதலாவது தன்னை கிறிஸ்துவுக்காக ஒரு ராஜாவை போல அதிகாரம் உள்ளவனாய் எழும்ப வேண்டும். Firstly, a spiritual man of God should arise for the Lord as an authority. அந்த நாட்களிலே ஒவ்வொரு தேசத்திலே ஒவ்வொரு ராஜாக்கள் எழுப்பப்பட்டிருந்தார்கள். In those days there were kings raised up in every kingdom. ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவன் ராஜாவாக கூடிய ஒரு அனுபவத்தை கிருபையினால் தருகிறார். But today the Lord is giving by his grace that we shall become kings. வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, when we read in Revelation chapter 1, அவருடைய இரத்தத்தினால் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, முதலாம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Revelation 1:6 when we read, தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாய் மாற்றினார். He has washed us of his sins by his own blood and has made us kings and priests unto God his Father. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவரால் ராஜாவாக மாற்ற அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். Every children of God who are washed by the blood of Jesus Christ are becoming kings. இல்லாவிட்டால் அபிஷேகத்திலே நம்மை ராஜாவாக கர்த்தர் மாற்றுகிறார். Or by anointing the Lord makes us kings. 2ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, இதோ என்னுடைய ராஜாவை சீயோனின் மேல் நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று சொல்லுகிறார். Psalm 2:6 he says, lo, I have ordained a king in Zion. ரெண்டு காரியம் இருக்கிறது. There are two things. ராஜா என்று சொன்னால் சத்துருவை சங்கரிக்க வேண்டும், ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும். King means he should subdue the enemies and he should reign the people. ஒரு தேவனுடைய பிள்ளை ராஜாவாக மாறும் பொழுது தனக்குள்ளே அவனுக்குள்ளே ஒரு ஆளுகை உண்டாக வேண்டும். When a people of God become a king, there should be a reigning in him. தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உள்ளவனாய் மாற்றப்பட வேண்டும். He should have the power to control himself. மற்றொரு பகுதியிலே தனக்கு விரோதமான சக்திகளை சங்கரிக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். Nextly, he should be able to overpower the enemies. இதைத்தான் முதலாம் ராஜாக்கள் 14:14 பார்க்கும் பொழுது அந்த ராஜா சத்துருவை சங்கரிப்பான் என்று சொல்லி இருக்கிறார். This is what is written in 1 Kings chapter 14:14 that the king will subdue the enemies. என்னாகமம் 23:21 பார்க்கும் பொழுது, Numbers 23:21, அந்த ஜனங்கள் ராஜாக்களாக இல்லை, ஆனால் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருந்தது. those people were not kings, but the shout of the king was found among them. நாம் ஒருவேளை இந்த உலகத்திலே வெளியரங்கமான ராஜாக்களாக இருக்க முடியாது, ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்குள்ளே நாம் ராஜாக்கள். இரத்தத்தினால் நம்மை கழுவினால் ராஜாக்கள், அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டபடினால் நாம் ராஜாக்கள். Externally we might not be kings, but by the anointing of God and by the washing of his blood we are kings. அப்படியானால் நமக்குள்ளே ஒரு ராஜ ஜெய கம்பீரம் இருக்க வேண்டும். If so, there should be the shout of the king in the midst. ராஜா என்ற பெயரை வைத்துக்கொண்டு நாம் பகுதி கட்டுகிறவர்களாக கப்பங்கட்டுகிறவர்களாக இருக்க கூடாது. We should not be the one paying tribute having the name of a king. ராஜாக்களாய் மாறின பின்பு நாம் பலவீனர்கள் அடிமைகள் என்ற அறிக்கையை செய்யக்கூடாது. We should not confess that we are weak after becoming a king. முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் ராஜாவாக எழும்ப பண்ண சொல்லுகிறார். Firstly, the Lord wants the child of God to arise as a king. சரியான ஒரு அபிஷேகத்திலே உங்களுக்குள்ள ஒரு ஆளுகை உண்டாக வேண்டும். In right anointing there becomes a right reign. நீங்க ஒரு ராஜ தோரணையில தான் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும். You should bring your life into a stature of a king. நீங்கள் ஒரு அசதியாக இல்லாவிட்டால் ஒரு சாதாரண ஒரு மனிதர்களை போல நாம் இருந்து விட கூடாது. You being slackful, you should not remain as an ordinary man. ராஜா நல்லா இல்லனா அந்த சபை இல்லாவிட்டால் அந்த தேசம் ஒண்ணும் இல்லாம போய்டும். If the king is not proper, then that land will become as nothing. ராஜா சிறு பிள்ளையா இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. If the king is a small child, then there is no use. பிரசங்கி 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, when we read in Ecclesiastes chapter 10, ராஜா சிறு பிள்ளையா இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ. woe to the nation which has the king as a small lad. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். Ecclesiastes chapter 10:16 we can read this. ராஜா சிறு பிள்ளையுமாய் பிரபுக்கள் அதிகாலமே உன்கிறவளுமாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ. Woe to thee, O land, when thy king is a child and thy princes eat in the morning. ராஜா எப்படி இருக்கணும்? How should the king be found? ராஜா குலமகனாய் இருக்க வேண்டும். The king should be the அடுத்த வசனம் 17ஆம் வசனம். ராஜா குலமகனாய்
பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பெலங்கொள்ள ஏற்றவெளியில் உண்மையாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது. The next verse we read that blessed art thou, O land, when thy king is the son of nobles and thy princes eat in due season. ஒரு ராஜா குலமகனாய் நல்ல ஒரு இளவரசனை போல இருக்க வேண்டும். The king should be found as the son of nobles. உனக்குள்ள அபிஷேகத்தின் மூலமாக இயேசு வைராக்கியம் உண்டவராக ஒரு யுத்த வீரனை போல ஒரு பராக்கிரமசாலியை போல உனக்குள்ளே அவர் ஆளுகை செய்ய வேண்டும். Through anointing Jesus should work in you as a warrior, as a good soldier, and he should work within you. அபிஷேகம் பெற்ற பின்பு நீ ஒரு சிங்கம் போல இருக்கணும். After anointing you should be like a lion. நீ எதிர்க்கும் பின்னடையாதான ஒரு சிங்கம் போல இருக்க வேண்டும். You should be like a lion which will not go behind for anything. எந்த சூழ்நிலையிலும் நீ பின்னால கால் எடுத்து வைக்கவே கூடாது. You should not step behind you in anything. சிங்கம் அது எதை ஒன்றுக்கும் பின்னடையாதான சிங்கம். Lion is one which will not backslide for anything. வினோதமாய் அடி எடுத்து வைக்கிறவைகள் 3 உண்டு. There are 3 which would take their feet and walk. வினோத நடை உள்ளவைகள் 4 உண்டு. And those who have a different walks are 4. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனங்களை நாம் இதை பார்க்கலாம். Proverbs chapter 30 verses 29, 30 and 31 we can read this. அதுல 2 காரியங்கள் இருக்கு. 4 காரியங்கள் இருக்கு. அதுல 2 நான் சொல்லுகிறேன். There are 4 things in this and I tell of 2 things. ஒன்றுக்கும் பின்னடையாதான சிங்கம். The lion which will not turn away for anything. ஒண்ணுக்கும் பின்னால வராது. It will not turn behind for anything. அதுக்கு திரும்பி போற பழக்கமே கிடையாது. பின் வாங்குற பழக்கமே கிடையாது. It has no practice for turning back. அடுத்து சொல்லி இருக்கிறது கடைசி ஒருவரும் எதிர்க்க கூடாத ராஜா. And lastly it is said of a king who none can resist. எந்த ஒரு ராஜாவும் அவனை எதிர்த்து நிக்க முடியாது. No king shall resist him. ஒருவரும் எதிர்க்க கூடாத ராஜாவுதான் வினோத அடி எடுத்து வைக்கிற ஒரு ஆள். A king whom no one resists, he is having a different walk. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்கிறது. There is such an anointing. அப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்கிறது. There is such a strength. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்கிறது. There is such a life. அந்த அளவு நாம் இந்த நாட்கள்ல ராஜாக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டியது எழும்ப வேண்டிய ஒரு கால். To that extent, this is the time when should we arise as a king. எங்கயாவது போய் சந்துகள்ல பொந்துகள்ல ஒளிந்து கொண்டு அப்படியே நான் ஒண்ணு இல்ல, என்னால முடியல, எனக்கு கிருபை இல்ல, இப்படி இந்த பஞ்சப்பாட்டு மாதிரி நாம பாடக்கூடாது. We should not go hide ourselves in any place and say that it's not possible with me and nothing is possible with me. தாவீதை பார்த்துட்டு சவுல் சொல்றான், தம்பி உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, அவன் சிறு பிராயத்துல இருந்தே அவன் போர் வீரன், நீ ரொம்ப சின்ன பையன், உன்னால ஒண்ணும் முடியாது அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்தான். Looking unto David, Saul says that he is a warrior from his childhood. You are a small lad, there's nothing possible with you. சத்ருவை பத்திய உண்மையான ஒரு விளக்கத்தை அவனுக்கு கொடுத்தான். He is giving a right explanation of the enemy. ஆனா இவன் சொன்னா, இல்ல ராஜாவே, என்னால அதை முடியும், மேற்கொள்ள முடியும், ஏன்னா எனக்கு அபிஷேகம் இருக்குது, நான் ஓவர்டேக் பண்ணிடுவேன், ஓவர்கம் பண்ணுவேன்னு சொல்றான். But he says, no king, that I can overcome him because I have anointing, I will overcome. ஏனென்றால் அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஜெயிக்கக்கூடிய அபிஷேகங்கிற ஒரு தைரியம் நிச்சயம் அவனுக்கு இருந்தது. Because he held the boldness and surety that the anointing within him was an overcoming anointing. அவனுடைய பிராக்டிஸ்ல எப்படின்னா, அபிஷேகம் பெற்றவன் தோற்று போக மாட்டான். In his practice he thought that one who is anointed will never be defeated. அதுதான் அவனுடைய பழக்கம். That was his practice. ஏன்னா அபிஷேகம் பெறறதுக்கு முன்னால சும்மா சாதாரணமா ஆடு மேய்ச்சிட்டு அலைஞ்சாரு. Because he was an ordinary man who was grazing sheep before anointing. அபிஷேகம் பெற்ற பின்பு அந்த சிங்கத்தை கிழிச்சிட்டான். And after he got the anointing, he tore off the lion. அந்த கரடியை கிழிச்சிட்டான். He tore off the bear. அதனால தான் அவன் சொல்றான், இவனும் அதுல ஒரு ஆள் மாதிரி இருப்பான் அப்படினு சொல்றான். Therefore he says he will be as one among them. அவனுக்கு தன்னுடைய சரீர பலத்தை விட தன்னுடைய அபிஷேகத்துல தான் அவனுக்கு பூர்ண நிச்சயம் இருந்தது. He had a perfect surety in his anointing than in his strength. ஏனென்றால் அவனை அபிஷேகம் பண்ணும்போதே ராஜாவா தான் அபிஷேகம் பண்றாரு. Because even when he anointed him, he was anointed as a king. அதனால அந்த அபிஷேகத்துல உள்ள பவர் அவனுக்கு தெரியும். And therefore he knew the power of his anointing. அந்த பவர்ல தான் அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். It is with that power he began to work. அவனை எனக்காக நீ அபிஷேகம் பண்ணு. You anoint him for me. 1 சாமுவேல் 16ல ஆண்டவர் சொல்றார் 3ஆம் வசனத்துல, அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. அவன் எனக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டபடினால தோற்று போகவே மாட்டான். In 1 Samuel 16:3 we see that you anoint him for me because he anointed for me, he shall never be defeated. அபிஷேகம் இறங்குனதுன்னு, அபிஷேக தைலம் தான் இறங்குனதுன்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. ஆனா கர்த்தருடைய ஆவி அவன் மேல் அதோடு தங்கி விட்டார். It is said that the anointing always poured upon him, but the Spirit of God rested upon him. இரண்டாவதாக, secondly, நாம் எழும்ப வேண்டிய ஒவ்வொரு தன்மைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். I would like to state about the terms when we should arise. ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் கடைசி நாட்களிலே எப்படி தங்களை எழும்ப வேண்டும். A believer or a servant of God, how they should rise in the last days. முதலாவது நாம் ராஜாவாய் எழும்ப வேண்டும். Firstly, we should rise up as a king. இரண்டாவதாக, secondly, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தின்படி, 1 Samuel chapter 2 verse 35. நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி
அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவீர். உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணுவேன். I will raise up a faithful priest. இரண்டாவது, ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய ஊழியன் ஆசாரியனாய் எழும்ப வேண்டும். Secondly, a servant of God and a believer should rise up as a priest. அதன ஊழியக்காரங்க மட்டும் தான ஆசாரியர்களா இருக்க முடியும் அப்படி நீங்க கேள்வி கேட்கலாம். You might question that only servants of God shall be like priests. அப்படி அல்ல. That's not so. எப்போ ஒருத்தன் விசுவாசியா மாறுறானோ அப்போ இருந்து அவன் சாகுற வரைக்கும் அவன் ஆசாரியன் தான். Whenever one becomes a believer, from that time even until his death he is a priest. அன்னையில இருந்து அவன் ஒரு ஆசாரியத்துவத்தோடு தான் அந்த உடன்படிக்கையில தான் வாழ்க்கையை நடத்தணும். From that day he should live a life according to that priesthood. ஆசாரியன் பலிபீடத்தை விட்டு போகவே கூடாது. The priest should not leave the altar. பலிபீடத்துக்கு அடுத்தவைகளில் தான் அவன் நின்று கொண்டே இருக்க வேண்டும். He should always stand with things pertaining to the altar. அவனுடைய வாழ்க்கை அதோடு பிணைக்கப்பட்டு விடுகிறது. His life is united with it. எப்ப அவன் ஆசாரிய குடும்பத்துல பிறந்தானோ அன்னையில இருந்து அவன் சாகுற வரைக்கும் அவன் ஆசாரியன் தான். Whenever he is born in this priesthood, even until his death he is a priest. இந்த வசனத்தின் அடிப்படையில் On this basis, வெளிப்படுத்தல் 1:6 திரும்ப பார்க்கும் பொழுது, when we again see Revelation chapter 1 verse 6, நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். He has washed us by his blood and has made us kings and priests. ஒரு மனிதனை அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்றது மாத்திரமல்ல, ஆசாரியனாய் எழும்ப பண்ணுகிறார். He is not only anointing a person as a king, he is also raising him as a priest. ஆசாரியனா எப்பொழுதும் அவன் ஒரு ஆசாரியத்தினுடைய வேலை, ஆசாரியனுடைய வேலையை தான் அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். Priest should always do the works containing to the priesthood. பலிபீடத்துக்கு அடுத்தவைகளில் தான் அவனுடைய கவனம் செலுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். He should concentrate on things pertaining to the altar. அவர்வேளை பலி செலுத்துற வேலையாக இருக்கலாம். Maybe it's the time to sacrifice. நெருப்பு மூட்டுகிற வேலையாக இருக்கலாம். Maybe it's the time to take up the fire. இல்லாவிட்டால் பலியை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வேலையாக இருக்கலாம். Or it will be the time of cleansing. இப்படி பலவிதமான வேலைகள் பலிபீடத்துக்கு அடுத்த வேலைகள் உண்டு. So many works containing the pertaining to the altar's form. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு ஆசாரியனுக்குள்ளே எப்பொழுதும் ஒரு பலி பீடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பலிபீடத்தில் அக்கினி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். One who is being washed by his blood, there should be always an altar and there should be always fire burning in that altar. எப்பொழுதுமே ஒரு ஆசாரியன் பலிபீடத்தில் அக்கினி அவிந்து போகாதபடி பாதுகாத்துக் கொண்டே இருக்க வேண்டும். The priest should always see that the fire does not go off in the altar. அங்க சாம்பல் விழுந்து விட கூட சாம்பலை தட்டிக்கிட்டே இருப்பான். He should always put off the ashes. அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். And the fire should always be burning. அவன் மைண்ட் அதிலேயே இருக்கும். His mind is on it. அதுபோல like this, இரவும் பகலும் நீ ஒரு ஆசாரியன். Night and day you are a priest. உனக்குள்ள ஒரு பலிபீடம் இருக்கு. You have an altar within you. இந்த பலிபீடத்திலிருந்து எப்பொழுதும் அந்த தூபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லையென்றால் அந்த அக்கினி அவியாமல் இருக்க வேண்டும். There should always be the incense which is burning and the fire should not be quenched. சாப்பிடும்போது, போகும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது எப்பொழுதும் உனக்குள்ளே ஒரு ஆசாரியன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். When you are eating, you're going, you're lying down or sleeping, you should always have a fire which is burning on in you. எப்பொழுதும் நீ ஒரு ஆசாரியன் என்பதை மறந்துவிடவே கூடாது. You should never forget that you are always a priest. ஆசாரியனுடைய உடை உண்டு. There is the garment of the priest. ஆசாரியனுடைய பணிவிடை உண்டு. There is the works of the priest. ஆசாரியனுக்கு பிரமாணங்கள் உண்டு. And there is the commandments of the priest. ஆசாரியனுக்கு கட்டளைகள் உண்டு. And there are covenants given to the priest. அப்படி தவறும் பொழுது அவனுக்கு தண்டனை உண்டு. When he is transgressing, he has punishment too. அது டைரக்டாவே தண்டனை. தேவனே அடிச்சு தூக்கிடுவார். The punishment is directly from God. அதுக்கு இன்னொருத்தனை வச்சு பனிஷ்மென்ட் கொடுக்கிறது இல்ல ஆசாரியனுக்கு. He will not punish the priest by anybody else. நாதாபும் அபியூவும் கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்த பொழுது கர்த்தர் இன்னொருத்தனை வச்சு ஜட்ஜ்மென்ட் கொடுக்கவில்லை. When Nadab and Abihu they transgressed, the Lord did not bring the judgment upon them by somebody else. தேவனே நேரடியா ஜட்ஜ்மென்ட் கொடுத்து அந்த இடத்திலே சாகடிச்சாரே. God himself judged them and they made him to die. அதனால ஆசாரியர்களாய் எழும்ப பண்ணுகிறவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். Therefore they who raise up as a priest should be very careful. எழும்பு எழும்பு கர்த்தருடைய புயமே பூர்வ நாட்களைப் போல எழும்பு. Arise, arise, thou arm of the Lord, awake as in ancient days. ஆரம்ப நாட்களிலே நமக்குள்ள எப்படிப்பட்ட வல்லமை எழும்பினது? How was the power of God raising up in the beginning days? நாம் எல்லாரும் ஒரு ஆசாரியரை போல இருந்தோம். We were all like the priest. எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம், எப்ப பார்த்தாலும் துதி, எப்ப பார்த்தாலும் ஜெபம், எப்ப பார்த்தாலும் தெய்வ பயம், எப்ப பார்த்தாலும் தெய்வ பக்தி, இப்படி தான் நம்ம இருந்து கொண்டே இருந்தோம். Always there will be a praise the Lord or praising, and there will be always a fear of God and godliness always in us. எபிரேயர் 9:11 பார்க்கும் பொழுது, Hebrews chapter 9 verse 11, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is told there? நன்மையானவைகளுக்குரிய ஆசாரியன்.
The priest who is speaking of goodly things. ஆசாரியனுடைய லைஃப்ல தீமைகளுக்குரிய காரியங்கள் இருக்க கூடாது. In the life of the priest there should no evil be found. எப்பொழுதுமே ஆசாரியன் என்பவன் நன்மைகளுக்குரிய காரியங்களே இருக்க வேண்டும். The priest should always be having good things in him. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர். Christ is the high priest of good things to come. ஒரு ஆசாரியனுடைய லைஃப்ல தீமையை தென்படக்கூடாது. In the life of a priest there should be found no evil at all. தீமையை நன்மையினால் வெல்லக்கூடியவன் ஆசாரியன். One who overcomes evil with good is a priest. நாம் எப்பொழுதுமே நன்மை தான் செய்யணும். We should always do good. ஒரு குரு தண்ணில இறங்கின பொழுது, when a guru got down into water, ஒரு தேள் தண்ணில விழுந்து தத்தளிச்சது. a scorpion fell into water and was struggling. அதை போய் பிடிச்சு அவர் வெளியே விடுறதுக்கு ட்ரை பண்ணார். He went and caught that and wanted to leave it out. அது என்ன செய்யும்? What will it do? அதனுடைய பழக்கம் என்ன? What's his practice? நம்மள கொல்ல போலாம் போல இருக்குன்னு ஒரே கடியை ஒரு கொட்டு கொட்டிச்சு. He thought that he is going to kill it and stung him. அது அவர் வெளியே தூக்கி போட்டாரு. He just put it outside. ஆனா பயங்கர வேதனை. But there was a lot of pain. சகிச்சிட்டாரு. And he endured it. ஆனா இந்த தேளுக்கு சரியான அறிவு தெரியும் தென்படாதனால திரும்பி அங்கங்க சுத்தி கடைசி திருப்பி எங்க விழுந்துருச்சு. அது ஏதோ ஒன்னு எதிர்பார்த்து போய் கடைசில அதே தண்ணியில திரும்பி விழுந்துருச்சு. Because this scorpion was not clear of it, again it fell back into that same water. இவர் அதை பார்த்தாரு, ஐயோ நம்ம ஒரு ட்ரிப் தப்பு வச்சு விட்டு மிஸ் ஆகி போச்சேன்னு சொல்லிட்டு திரும்ப போய் பிடிச்சு நெஞ்சாரு, வெளியே விட்டாரு. He again thought that this has come somehow into this water and caught that and left it outside. அது இரண்டாவது சரியா கொட்டிடுச்சு. And again the second time it stung very hard. அப்போ சிஷ்யன் சொன்னா, then the disciple said, அது ஏற்கனவே ஒரு ட்ரிப் கொட்டிடுச்சு. It's already stung you once. திரும்பவும் நீங்க அது விழுந்துச்சுனா சனி சாவுதுன்னு விடாம திருப்பியும் போய் அதை நினைச்சீங்க பிடிக்கிறீங்க. Again not allowing it to die, you again catching it. இப்போ அது இரண்டாவது ரொம்ப வேகமா கொத்திச்சு. Now secondly it stung you very hardly. எதுக்கு இதெல்லாம் அவசியமான்னு கேட்டாங்க. Why is this needful for you? அப்ப அவர் சொன்னாரா, then he said, தம்பி கொட்றது அதனுடைய பழக்கம். This stinging is its habit. அது அதனுடைய கேரக்டர் அப்படிதான். Its character is like that. ஆனா என்னுடைய கேரக்டர் என்னது? But my character is, அது சாகிறதுக்கு தத்தளி சாக போற நிலவரம், அதை உதவி செய்யணும். அதான் நம்முடைய மோட்டிவ். It's going to die, I should help it, that is our motive. நம்முடைய ஆசாரியத்துவத்தினுடைய மெயினே நன்மைகள் செய்யணும். The main motive of the priesthood is to do good. நீ உன்னுடைய வாழ்க்கையில தீமையே செய்யக்கூடாது. You should never do evil in your life. ஒரு அந்நிய மனுஷன் யாக்கோபுக்கு விரோதமாய் தீமை செய்ய முடியாக வந்த பொழுது கர்த்தர் சொன்னாரு, அவன்ட்ட நன்மை என்று நீ தீமை என்ன செய்யக்கூடாது, ஈவன் பேச கூட கூடாதுன்னு சொன்னார். When a strange person came to Jacob to do evil, the Lord appeared to him and said, you should not speak anything evil, either for good. அப்போ ஒரு அந்நிய மனுஷனே தீமை பேசக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஒரு ஆசாரியன் தீமை செய்யலாமா? For a stranger himself not to do evil, can a priest do evil? 1 பேதுரு 2:5 படி 1 Peter 2:5 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it is told there? இந்த ஆசாரியன் சாதாரண ஆசாரியன் இல்ல, பரிசுத்த ஆசாரியன். This priest is not an ordinary priest but a holy priest. சும்மா ஒரு priesthoodன்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சிட்டு சுத்த கூடாது. Not to just say a priesthood and that name walk about. ஒன்னு நீ நன்மையை செய்யணும், இரண்டாவது இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீ பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் இருக்க வேண்டும். You should firstly do good and secondly you who are washed by the precious blood of Jesus should be a holy priest. எப்பொழுதும் ஜெபிக்கிறவங்க இத நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க. All those who praise like this you should pray. நீங்க நல்ல ஒரு ஆசாரியனாய் எழும்ப வேண்டும். You should become a good priest. எல்லா விசுவாசிகளும் நல்ல ஒரு ஆசாரியலா மாறிட்டா எப்படி இருக்கும் ஆராதனை எல்லாம்? If all the believers be a good priest, how will the worship be? எல்லாரும் நன்மை செய்யக்கூடியவங்களா மாறினா எப்படி இருக்கும்? If all of them are doing good, how will it be? ஒரே ஒரு இயேசு நன்மை செய்றவராய் சுற்றி திரிந்தார். Only one Jesus was doing good and he went நன்மை செய்தால் இந்த பூமி எப்படி இருக்கும்? If all of us do good, how will this earth be? ஆசாரியன் சொன்னா அவனுக்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியமானது. If he is a priest, holiness is most important. அவன் தன்னை எந்த விதத்தினாலும் தீட்டுப்படுத்திக் கொள்ள கூடாது. He should not defile himself of anything. 1 பேதுரு 2:9 படி 1 Peter 2:9 ராஜரீக ஆசாரிய கூட்டம். They are a royal priesthood. நீங்க ஒரு விசுவாசினா ஏழ்மையா இருந்தா கூட ராயலா இருந்து பழகணும். Even if you are a believer, even though you are a poor, you should be a royal. அது என்ன ராயல்? What is this royalty? நல்ல அழகா டீசென்ட்டா Dress பண்ணி அப்படியே நடக்க முடியாம நடந்து வர்றதா? That is dressing yourself in a very beautiful manner and come without able to walk. அந்த ராயல நான் சொல்லல. I do not mean that royalty. கடன் வாங்கி பிச்சை எடுத்து அவன்ட்ட வாங்கி இவன்ட்ட வாங்கி Dress போட்டுட்டு அந்த ராயல் லுக் எல்லாம் நான் சொல்லவில்லை. Asking debt in alms and dressing yourself and taking beautifully, I do not say that royalty. விசுவாசி குற்றம் சொல்ல முடியாத அளவுல ராயலா நிக்கணும்.
A believer should be in a royal position that nobody should accuse. உன்னை விரல் நீட்டி நிபச்சொல் உனக்கு சொல்லக்கூடாதுன்னு பைபிள்ல சொல்லிருக்கு. In the word of God it is said that none should point to you and accuse நீ you. சரியில்லைன்னு சொல்லி உன்னை கைவிரல் நீட்டி ஒரு அநியாய சொல்லக்கூடாது. None should point out to you and say that you are not right. உனக்கு சாப்பாடே இல்லாட்டாலும் நீ ராயலா கர்த்தருக்காக நிக்கணும். Even if you have no food, you should stand royally for the Lord. அந்த மேஜையில இருந்து விழுகிற துணிக்கையில தான் அவன் பசி ஆற்றினான். ஆனா ரொம்ப ராயலா அழகா ஓட்டத்தை முடிச்சான். From the crumbs that fell from his table, he filled his hunger, but he finished his race in a royalty. 2:9 ராஜரீக ஆசாரிய கூட்டம். Therefore in 2:9 we see of a royal priesthood. பித்தலாட்டம் பண்ண கூடாது. You should not cheat. வஞ்சிக்க கூடாது. You should not deceive. ஏமாத்த கூடாது. You should not cheat பேச்சு மாத்த கூடாது. You should not change your tongue. வார்த்தையை புரட்ட கூடாது. You should not change your words. ஆசாரியன் அந்த பிரமாணத்தை அப்படி பேசிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கணும். பிரமாணத்தின்படி மத்தவங்க நடக்கிறத பார்த்துட்டே இருக்கலாம். The priest should keep up to his commandments and speak and keep up to it. நம்முடைய ஸ்டேட்டஸை நம்மளே குறைக்க கூடாது. We should not bring down our status. இயேசுவை பார்த்தா ராஜாவன் தான் எல்லாரும் சொன்னாங்க. When they looked at Jesus, they called him a king. ஆனா அடிமையின் ரூபம் எடுத்தார், மனித சாயலானார். ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்னு சொன்னார். He took the form of men and he was found in the form of God, and he who comes in the name of the Lord, he should be praised. ரொம்ப ராஜரீகமா ரொம்ப ராயலா நம்ம வாழ்ந்து காட்டணும். We should live as a royal priesthood. அடுத்ததாக Nextly, எபிரேயர் 4:15 படி பார்க்கும் பொழுது Hebrews 4:15, ஆசாரியன்ட பாவமே இருக்க கூடாது. there should be found no sin in a priest. இயேசு ஒரு ஆசாரியர். Jesus was a priest. நமக்காக அவர் பாவமில்லாத ஆசாரியராய் இருக்கிறார். He was a priest without sin. நமக்குள்ள பாவங்கள் வரலாம், ஆனா பாவத்தை பரிகரிக்கக்கூடிய ஒரு ஜீவன் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். They can come sin within us, but there is a life which is overcoming sin in us. நீங்க இந்த ரிஃபைனரிஸ் பிளான்ட் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா, If you should go and see the refineries plant, இந்த எண்ணெய் சுத்திகரிப்புன்னு சொல்லுவாங்க. எண்ணெய் சுத்திகரிப்பு. and they say that it is oil refineries. இப்ப ஃபாரின்ல இருந்து க்ரூட் ஆயில் வருது சென்னைக்கு. Crude oil is coming to Chennai. அது பைப்ல அந்த ரிஃபைனரிஸ் சென்டருக்கு போயிடுது. Through the pipe it's going to the refinery centers, அதை வந்து சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. and they are refining it. சுத்தப்படுத்தும் போது When they are refining, அந்த க்ரூட் ஆயிலுக்குள்ள இருக்கிற விஷ காற்று வெளியே வருது. the poisonous gas out of that crude oil is coming out. நார்மல் கேஸ் வந்து நம்ம வந்து சமையலுக்கு எடுத்துறாங்க. Yet the normal gas is taken for cooking. அதே நீங்க கொஞ்ச நேரம் திறந்து விட்டீங்கன்னா நமக்கு மூச்சு என்ன செய்யும்? திணறும். If that is exposed for some time, then we will stagger from ஆனா our இதுல breath. விஷத்தன்மை கலந்த வாயுக்கள் இருக்கு, காற்று இருக்கு. But there are even poisonous gas அத வந்து யூஸ் பண்ண முடியாது. that it cannot be used. என்ன பண்றாங்க தெரியுமா? What are they doing? நீங்க ரிஃபைனரி சென்டர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிம்னி வச்சு எவ்வளவோ அடி உயரம் ஒரு கவர்மெண்ட் ஒரு கணக்கு வச்சிருக்கான். அந்த லெவலுக்கு ஒரு சிம்னி வச்சிருக்கான். If you see the refinery centers, you can see the chimney to a highest level. சரியான ஒரு டவர் மாதிரி இருக்கும் அது. It's like a huge tower. இந்த வேஸ்ட் கேஸ் இல்லாவிட்டால் இந்த எரித்தன்மை உள்ளது இல்லாவிட்ட விஷத்தன்மை உள்ளது அதுல வெளியே போகுது. The waste gas which is explosive is going out through that. ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா அருமையான ஒரு பெட்ரோல் எடுத்துறான். And they are taking the petrol out of it. ஃளைட்டுக்குன்னு தனியா எடுத்துறான். They are taking for separately for flight. கார் மற்ற வெஹிக்கிளுக்குன்னு ஒன்னு எடுத்துறான். For car and for other vehicle they taking separately. Diesel they are separating. கெரோசின் எடுத்துறான். And taking kerosene out of it. நாப்தாவை எடுத்துறான். And taking rental of it. நாப்தா அடுத்து தார் எடுத்துறான். And taking tar of it. இப்படி எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துறான். இதுல நடுவுல இந்த சிம்னில எது போகுது? அந்த இதுக்குள்ள ஒரு விஷக்காற்று இருக்கு. Is separating everything, and finally there is a poisonous gas also in it. அத கொண்டு போய் அங்க விட்டுறது இல்ல. He is not leaving it outside like that. அத வெளிய தான் விடுறான். He is leaving that அந்த outside. இடத்துல ஒரு லைட்னர் வச்சிருக்கான். லைட்னர். He's kept a lightener in the end of it. அந்த இடத்துக்கு வரும்போது அது எரியும். When it comes to the outer position, அந்த it will இடத்துல burn. வந்த உடனே அந்த விஷ காத்த அப்படியே எரிச்சிரான். கேஸை எரிச்சிரான். That poisonous gas is burnt when it comes outside. நீங்க சென்னையில மணலில போய் பாருங்க, 24 hours எரிஞ்சிட்டே இருக்கும். You go to Chennai and see, then it will be burning for 24 hours. சென்னை மணலில போனீங்கன்னா அந்த ரிஃபைனரி சென்டர்ல வெளியே இருக்கும், வயரை வச்சிருப்பான். அது எரிஞ்சு 24 hours எரிஞ்சிட்டே தான் இருக்கும். In Manali in Chennai, it will keep burning for 24 hours like this. அதுல இருக்கு. And there is gas like that. அத அவன் எரிச்சு அழிச்சிரான். But he is destroying it by fire. அதுபோல like this, நமக்குள்ள சில புத்தியினம் மதியினம் அறிவினம் இந்த மாம்சத்துல உண்டு. இது வெளியே வரும்போது அக்னினால நீங்க அழிச்சிரணும். there are certain foolishness and wickedness in this flesh, but by this fire you should destroy it.
அப்பதான் நம்ம பாவம் இல்லாத ஆசாரியராய் மாறுகிறோம். Only then we shall be priest without sin. எபிரேயர் 2:17 படி பார்க்கும் பொழுது According to Hebrews 2:17, அவர் உண்மையுள்ள ஆசாரியர். he is a faithful priest. ஒன்று நாம் ராஜாக்களாய் எழும்ப வேண்டும், இரண்டாவது நல்ல உண்மையுள்ள ஆசாரியராய் எழும்ப வேண்டும். Firstly, we should raise up as a king, and secondly, we should raise up as a faithful high priest. நம்மட்ட ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா உண்மை அப்படி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லு. If there is any fault in us, you say yea which is A and no which is no. அதுக்கு மிஞ்சினது பாவமாகும். And that which is against this is sin. உண்மையை நீங்க பேசு. You speak the truth. புரட்டாதீங்க. Don't just revolve. ஒரு நாக்கு தான் இருக்கணும். ஒரு நாக்கு தான் இருக்க வேண்டும். You should have only one tongue. ரெண்டு நாவு இருக்க கூடாது. There should not be two tongues. ரெண்டு நாவு இருந்தா யாரு? Who is having two tongues? ரெண்டு நாவு இருந்தா யாரு? Who is having a split tongue? சொல்லுங்க. யாரு? சர்ப்பம். It's only serpent. பாம்புக்கு மட்டும் தான் ரெண்டு நாக்கு. Serpent is having two tongues. முதலாம் தீமோத்தேயு 3:8 பவுல் சொல்லுகிறார், அந்தபடியே உதவிக்காரர் இரு நாக்கு உள்ளவர்களாய் இருக்க கூடாது. 1 Timothy 3:8 we see that the deacons should not be double tongued. உதவிக்காரர்ங்கிறது விசுவாசியை காண்பிக்கிறது. We see that the deacons shows the believers. ஊழியத்துல உதவியா இருக்கிறவர்களை காண்பிக்கிறது. Those who are helping the ministry. நமக்கு ரெண்டு நாக்கு இருக்க கூடாது. We should not have a double tongue. உண்மையுள்ள ஒரு ஆசாரியனாய் நாம் இருக்க வேண்டும். We should be a faithful priest. ஒன்று நம்ம எழும்ப சொல்லுவது கர்த்தர், ஒன்று ராஜாவா எழும்ப சொல்லுகிறார், இரண்டாவது ஆசாரியர்களாய் எழும்ப சொல்லுகிறார். The Lord is asking us to raise up as a king, and secondly as a priest. மூன்றாவதாக Thirdly, ஆமோஸ் 2:2 Amos chapter 2 11 verse 11. ஆமோஸ் 2 Amos 2:11. உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராக எழும்ப பண்ணினேன். நசரேயராக எழும்ப பண்ணினேன். He is raising as a Nazarite. உங்களுடைய வாலிபரில் சிலரை நான் நசரேயராக எழும்ப பண்ணினேன். I raise up some of your young men as Nazarites. நம்முடைய சபையில் உள்ள ஊழியக்காரங்க விசுவாசிகள் பூர்வ நாட்களைப் போல நல்ல பிரதிஷ்டை உள்ளவர்களாக எழும்ப வேண்டும். The servants of God and believers, as in the days of old, they should become consecrated. நம்முடைய சபைக்குன்னு சில பிரதிஷ்டை இருக்கு. There are certain consecrations for the church. ஊழியர்களுக்குன்னு சில பிரதிஷ்டை இருக்கு. There are certain consecrations for the servant of God. விசுவாசிகளுக்குன்னு பிரதிஷ்டை இருக்கு. There are consecrations for the believer. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஆவிக்குரிய அந்த லெவலுக்கு, அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்ற பிரதிஷ்டை பண்ணி அவர்கள் தேவனோடு நெருங்கி வருகிறார். Everyone according to their spiritual growth, they make consecrations and draw nigh to God. இது நசரேயங்கிறது ஒரு விரதம். Nazarite is a consecration. என்னாகும் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இந்த நசரேய விரதம் இருக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க கூடாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Numbers chapter 6 you can see that it's the vow of a Nazarite as to how he should be and how he should not be. அப்படி ஒருவேளை அது தீட்டுப்பட்டு விட்டால் அந்த சென்ற நாள் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும் சொல்லி. If it is defiled, then the days before is becoming a waste. அதனால தான் பிரதிஷ்டையை நாம் எந்த நாட்களிலும் உடைக்கவே கூடாது. Therefore, whatever reason it is, we should not break our consecration. ஆவிக்குரிய பிரதிஷ்டை இருக்கு, பூமிக்குரிய பிரதிஷ்டைகள் இருக்கு. There are spiritual and material consecrations. எழுத்தின் பிரகாரமா காணிக்க கொடுப்போம், அதை செய்வோம், இதை செய்வோம், ஆண்டவருக்காக நன்மையான காரியங்களை செய்கிறது, உதவி செய்கிறது, ஊழியத்தில் தலையிடுகிறது, அதை செய்வோம். இதெல்லாமே எழுத்தின் பிரகாரமான தன்மைகள் உள்ள காணிக்கை விரதங்கள். Literally we give our offerings and we dedicate ourselves, we make consecrations to do this and that thing from the Lord. These are all little dedications. ஆவிக்குரிய பிரதிஷ்டை என்றது என்ன? What is the spiritual consecration? வேதம் வாசிப்பேன். I will read the word of God. எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை காத்துக்கொள்வேன். I will keep the faith at any situation. எந்த சூழ்நிலையிலும் நான் பரிசுத்தத்திலே காத்துக்கொள்வேன். I will preserve the holiness at any situation. இப்படி தெய்வீக காரியங்களில் பிரதிஷ்டைகள் இருக்கிறது. Like this consecration in divine manner. நம்முடைய பிரதிஷ்டைகளுடைய தன்மை எப்படி இருக்கிறது? How is the tendency of our consecration? நசரேயன் சிம்சோன் ஒரு நசரேயன். Samson was a Nazarite. ஆனா என்ன நடந்தது? What happened? அந்த நசரேய விரதத்தை பிசாசு தீட்டுப்படுத்த பயங்கரமாக முயற்சி எடுத்து ஜெயித்தான். And Satan strived hard to break his consecration of Nazarite and woke him. ஆனா அந்த ஒரு நசரேயன் பெலிஸ்தருடைய தேசத்தை கலங்கடித்த ஒரு நபர். But that Nazarite was the one who was confusing the Philistines. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? சபையில ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசி நல்ல பிரதிஷ்டையில இருந்தாலே பிசாசு நடுங்கும். If one servant of God or a believer in the church is found in consecration, Satan will நம்ம tremble. பிரதிஷ்டைகள் ரொம்ப பண்றோம், ஆனா அதுல அதிக காரியங்கள்ல உண்மை இல்லாமல் இருக்கிறோம். We are making many consecrations, but in many of it we are not faithful. நசரேயனுக்கு 7 ஜடை இருந்தது. There are 7 locks for a Nazarite. அந்த 7 ஜடையும் அவனுடைய பலனாக இருந்தது. And those 7 locks are his strength. நசரேயன்கிறவன் எப்பவும் சுத்தமா இருப்பான். And the Nazarite should always be clean. புலம்பல் 4ஆம் அதிகாரம்
Lamentations chapter 4 7ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது verse 7, நசரேயனுடைய சுத்தம், வெண்மை, சிவப்பு, மேனி இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. we see of the cleanliness of a Nazarite which is purer and which is whiter and ruddy. அவளுடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தம் உள்ளவர்கள். Her Nazarites were purer than snow. அவளுடைய நசரேயர் பாலை பார்க்கிலும் வெண்மை உள்ளவர்கள். The Nazarites were whiter than milk. அவளுடைய நசரேயர் பவளத்தை பார்க்கிலும் சிவப்பு உள்ளவர்கள். And her Nazarites were more ruddy than அவளுடைய rubies. நசரேயர் இந்திரநிலத்தை பார்க்கிலும் மேனியும் உள்ளவர்கள். And Nazarites were polishing were more than sapphire. ஆனால் இப்பொழுதோ அவளுடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று. But now their face is blacker than a coal. அவளுடைய காய்ந்த மரத்துக்கு ஒப்பாய் மாறி போனார்கள். And they are becoming as a stick. நசரேயன்கிறவன் ஒரு பிரதிஷ்டை உள்ளவன். Nazarite is having consecration. ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய பிரதிஷ்டையை விட்டான்னா அவனை ஒரு ஆள் கூட பிசாசே மதிக்க மாட்டான். If a servant of God loses his consecration, even Satan will not fear him. நீங்க யோசிச்சு பாருங்க. You just think and say, தூதன் தன்னுடைய தெய்வீக தன்மையை இழந்தான். angel lost his divine character. ஆனா அடுத்த தூதன் அதை ஏத்துக்கல பாத்தீங்களா? But the next angel did not accept it. மற்ற தூதர்கள் அவனை என்ன செய்யல? ஏத்துக்கொள்ளவே இல்ல. The next other angels did not accept him. இப்ப தேவ தூதர்கள் இறங்கி சாத்தானோடு போராடுறாங்கன்னா யாரு தான் போராடுறாங்கன்னு அர்த்தம்? Now if the angels விழுந்து போன தூதனும் நின்று கொண்டிருக்கிற தூதனும் மோதுகிறார்கள். Now if the angels of God are fighting against the other angels, then the angels who are standing are fighting against the fallen angels. போயிடுச்சுன்னா விசுவாசியோ ஊழியக்காரனோ பிசாசு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். If consecration goes, whether it's a believer or a servant of God, Satan will just flee them off and go. முதல்ல பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னால நல்லா யோசிக்கணும். Firstly, before making consecrations, you think a lot. ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதானால் அவன் செல்லும் செலவை என்ன செய்யணும்? கணக்கு பார்க்க வேண்டும். If one should build a tower, then he should count the cost. ஒரு ஊழியக்காரன் தனியான நபர், அதனால அவன் இஷ்டத்துக்கு பிரதிஷ்டை பண்ணலாம். அதை உடைச்சான்னா அவன் குற்றவாளி. A servant of God is an individual person, therefore he can make many consecrations. If he breaks that, he is a transgressor. ஆனா குடும்பத்துல விவாகமானவர்கள் புருஷனோ மனைவியோ ஒரு பொருத்தனை பண்ணும் பொழுது ரெண்டு பேரும் ஒருமித்து பண்ண வேண்டும். But the married people in a family, the husband and wife together should make the consecration. அந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். You should be very careful in this matter. நீங்க பாட்டுக்கு எதையாவது பிரதிஷ்டை பண்ணிட்டு கடைசில குடும்பங்களில குழப்பத்தை உண்டு பண்ணி கடைசில தேவனுடைய சத்திய மார்க்கம் தூஷிக்கப்பட இடம் கொடுக்க கூடாது. You should not make your own consecrations and landing up in confusions in the family, and that the word of God might be defiled. எந்த விஷயத்தில் நான் சரி, in whatever matter it is. ஆவிக்குரிய பூமிக்குரிய காணிக்கை பரிசுத்தம் தெய்வீகம் எந்த காரியமானாலும் புருஷனிடத்துல மனைவியிடத்துல அதை கேட்டு ரெண்டு பேரும் அந்த கிருபையை பெற்ற பின்புதான் சரி என்று ஒருமித்து செயல்பட வேண்டும். Whether it is spiritual, worldly or in matter of any offerings, both the husband and wife should involve with each other, and then you acknowledge it and make consecrations. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடரலாக அமையக்கூடாது. Your spiritual life should not be a stumbling block to the others. நீ ஒரு நசரேயன். You are a Nazarite. நம்முடைய சபையில நசரேயர்கள் எழும்பும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. You should pray for the Nazarites to rise up in our church. குறிப்பாக வாலிபர்கள் இந்த பிரதிஷ்டை உள்ளவர்களாக மாற வேண்டியது அவசியம். Especially the young men should become in this consecration. அந்த ஒரு நசரேயன் தேசத்தை அசைத்தான். That one Nazarite shook the land. இயேசு இந்த உலகத்திலே நசரேய விரதப்படி வாழாவிட்டாலும் நசரேயன் என்று அழைக்கப்பட்டார். Although Jesus did not live with the consecration of that Nazarite, he was called a Nazarite. இயேசு நசரேயனாக இந்த பூமியில வாழவில்லை. Jesus did not live as a Nazarene. நசரேயன் என்ற பெயர் நாசரேத்தூரில் இருந்து வந்தபடினால் அவருக்கு நசரேயன் என்று பெயர் வழங்கிட்டே தவிர அவர் நசரேயன் அல்ல. Because he came from the land of Nazareth, he was called a Nazarene, and he did not live a Nazarite. நசரேயன் திராட்சை ரசத்தை என்ன செய்ய கூடாது? குடிக்க கூடாது. Because Nazarite should not drink wine. இயேசு நானே திராட்சை செடி என்று சொன்னார். திராட்சை ரசத்தை பானமாக கொடுத்தார், குடித்தார், உண்டாக்கி கொண்டுத்தார். Jesus said that I am the wine, and he also make and prepared the wine and gave to his disciples. He also drank it. ஆனால் யோவான் சானன் ஒரு நல்ல நசரேயன். But John the Baptist was a good Nazarite. அவன் விழுந்து போகாத ஒரு நசரேயன். He was a Nazarite who was not fallen. அவனுடைய பிரதிஷ்டையை காக்கிறதுக்காக அவங்க அம்மாவை கூட கர்த்தர் பிரதிஷ்டையாக இருக்க சொல்லி கொடுத்தார். That he might keep his consecration, God told even his mother to keep a consecration. பிள்ளைகள் பிரதிஷ்டை உள்ளவர்களாக மாற பெற்றோர்கள் முதலாவது பிரதிஷ்டை உள்ளவர்களாக மாற வேண்டும். For the children should to become one who are consecrated. Parents also should be consecrated. காட்டிலும் ஜீவித்து விட்டு போதிப்பது வல்லமை உள்ளது. More than to preach, those who live and preach is more powerful. அதனால தான் நசரேயனாய் எழும்ப பண்ணுகிறார். Therefore he is raising up Nazarites. ஆரம்ப காலங்களைப் போல இந்த நாட்களிலே நசரேயர்கள் எழும்ப வேண்டும். As in the days of old, these days Nazarites should rise. எழும்பு கர்த்தருடைய புயமே, நீ பூர்வ நாட்களைப் போல எழும்பு. Awake, awake, O arm of the Lord, as in ancient days. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, நசரேயர்களாக எழும்பும்படியாக
தேவன் விரும்புகிறார். Every child of God, that they might be raised up as the king and as a Nazarite, as a priest, the Lord is desiring this அதே day. ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு திரும்பி வரும்பொழுது, When you read in Amos chapter 2 verse 11, உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன். அடுத்ததாக தீர்க்கதரிசிகளாக எழும்ப பண்ணுவேன். nextly he is raising up prophets. இந்த தீர்க்கதரிசிகள் என்பது பழைய ஏற்பாட்டிலே ஒரு கூட்டமாக இருந்து செயல்பட்ட ஒரு நபர்கள். These prophets are in the Old Testament, they worked as a group. நான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டிலே எல்லாருமே தீர்க்கதரிசிகள் தான். In the New Testament I say all of them are prophets. அபிஷேகம் உனக்குள்ள வந்துச்சுன்னா உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையாக மாறி இருக்க வேண்டும். When anointing comes into you, the words which come out of you should be the word of God. அந்நிய பாஷை பேசி கத்தி எல்லாரையும் நிப்பாட்டி கத்தி சொல்றதுதான் தீர்க்கதரிசனம் அப்படின்னு நினைச்சிட கூடாது. You should not say that, think that speaking in tongues and shouting and telling is prophecy. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா நீ அதை சும்மாவே சொன்னாலும் அது கர்த்தருடைய வார்த்தை தான். If God tells a word to you, you ordinarily tell that it's the word of God. பழைய ஏற்பாட்டில் யாரும் அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் சொல்லல. In the Old Testament, none of them spoke in tongues and told the prophets. ஒரு சிலர் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பாங்க, இதுவும் புரியாது அதுவும் புரியாது. Some of them keep speaking in tongues, this will not be understood, that also will not be understood. ஃபர்ஸ்ட் தேவனிடத்துல இருந்து ரிசீவ் பண்ணனும் மெசேஜ். You should first receive the message from God. ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்யணும்? What should a prophet do? முதலாவது தேவனிடத்துல இருந்து மெசேஜ் ரிசீவ் பண்றது. He should first receive the message from God. அவன் ஒரு டிரான்ஸ்மிட்டர். He is a transmitter. அதாவது தேவனிடத்துல இருந்து செய்தியை வாங்கி வெளியே கொடுக்க கூடியவன். He should receive the message from God and transmit it. அப்படி வருகிற தேவனுடைய செய்தியை The message which comes from God like this, ஃபர்ஸ்ட் தன்னுடைய லைஃபோட ஊழியத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். he should first compare it for his and his life, இது தனக்கா மற்றவர்களுக்கா? whether it is for himself or for the others. தனக்கு என்று இருக்கும் பொழுது அதை தனக்காக வைத்து தன்னையே சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிக் கொண்டு அமைந்திருக்க வேண்டியது அவசியம். When it seems to be for himself, he should be silent and keep for himself and sanctify himself. அப்படி இல்லாத பட்சத்தில், If it is not so, இது சபைக்கு யாருக்கோ ஒருத்தருக்குன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சபையில வெளியே சொல்லலாம். if it is for somebody else in the church, you can tell out in the church. ஒரு தீர்க்கதரிசிங்கிறவன் பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தீர்க்கதரிசனம் சொல்லணும். A prophet should tell the prophecy according to the law. எந்த விதத்திலும் விசுவாசத்துக்கு மாறான தீர்க்கதரிசனங்கள் வரக்கூடாது. In any situations, no prophecy should come against the faith. கர்த்தருடைய தீர்க்கதரிசனத்தின் தீர்க்கதரிசிகளுக்கு தீர்க்கதரிசனுடைய ஆவி அடங்கி இருக்கிறது. The prophets and the spirit of the prophets are subjected to the spirit of the prophets. என்னத்தையா நீங்க மனசுல தோன்றதை சொல்லிர கூடாது. You should not tell anything which comes into your mind. ஒரு சில நேரங்கள்ல கர்த்தர் நம்முடைய வார்த்தையை கனம் பண்ணி ஓகே பண்ணிடுவாரு. ஆனா அது நியாயத்தீர்ப்பா நமக்கு மாறிவிடும். Sometimes the Lord will acknowledge our words and he will honor it, but it will become a judgment to us. விசுவாசத்துக்கு மாறாக ஒரு தீர்க்கதரிசனமும் வரக்கூடாது. No prophecy should come against the faith. அப்படி மாறி வரும் பொழுது நீ தடுமாற ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம். When it comes likewise, you are stumbling. உபாகமத்துல நாம் பார்க்கும் பொழுது, when we read in Deuteronomy 18ஆம் அதிகாரத்துல chapter 18, இந்த தீர்க்கதரிசனங்களை குறித்து தெளிவாக பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் பேசினார். God spoke clearly about this prophecies. ஆண்டவரே சொல்றாரு, நான் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக எழும்ப பண்ணுவேன். And the Lord says that he will raise up a prophet. உபாகமம் 18:15 வாசியுங்கள். Deuteronomy 18:15. உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன். And the Lord says that he will raise up a prophet. 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we read verse 18, எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவன் வாயில் அருளுவேன். I will raise up a prophet and put my words in his mouth. நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார். And he shall speak unto them all that I command him. தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் சபையோடு பேச விரும்புகிறார். Through the prophets the Lord wants to speak to the church. அதனால கர்த்தர் சொல்லாத வார்த்தையை யாராவது ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டானா அவன் சாக கடவன். Therefore that which the prophet speaks without the Lord's words, then he should be died. 20ஆம் வசனத்துல இருக்கு. In verse 20, சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்லத் துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்திலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். And that which I have not commanded him to speak, or that shall speak in the name of other gods, even that prophet shall die. 22ஆம் வசனத்துல, verse 22, ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை, அவன் துரியத்தினால் சொன்னான், நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம். When a prophet speaketh in the name of the Lord, if the thing follow not or come to pass, that is the thing which the Lord hath not spoken by that prophet, and it is spoken presumptuously, and you should not be afraid of him. ஏன் இப்படிப்பட்ட ஆளெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படினு கேக்குறீங்களா? You are asking as to why the Lord is admitting such things? அப்படி அல்ல.
It's not like that. நீ எப்படி இருக்கிற, நீ இப்படிலாம் தீர்க்கதரிசனத்தை நம்பி தெருவா அலையறியான்னு உன்னை செக் பண்றதுக்கு தான் இப்படிலாம் விடுறாரு. The Lord is wanting to check out whether you are roaming about from street to street saying prophecies like this. ஒருவேளை உங்கள ஒருவன் தீர்க்கதரிசியாக எழும்பி சில காரியத்தை சொல்லியும், maybe if one of them raise up as a prophet among you and say certain things, ஒருவேளை அது நடந்தாலும், and if it happens like that, நீ நம்ப கூடாது. you should not believe it. இல்ல அவன் சொன்னது நடந்துருச்சே அப்ப நம்பலாமா அப்படின ஒரு क्वेश्चन வரும். There will be a question whether you can believe him because it's happened. இத குறித்து நீங்க படிக்கணும்னா உபாகமம் 13ஆம் அதிகாரத்தை வீட்ல உட்கார்ந்து நல்லா பாருங்க. Go and read about this in Deuteronomy chapter 13. 13ல அழகா தெளிவா சொல்லி இருக்கு. Chapter 13 clearly says about it. உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசி அந்த சொப்பனக்காரன் சொல்லவைகளை கேளாதிருப்பீர்களாக. Although there be a prophet who gives a sign or a wonder and it come to pass, you do not believe them. நீ இந்த சத்தியத்துல உறுதியா இருக்கிறாயோ இல்லையோ, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடும் அன்பு கூறுகிறாயோ இல்லையோ என்று அறியும்படிக்கு இப்படி பொய் தீர்க்கதரிசிகளை சபைக்குள்ளே கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். The Lord is admitting such false prophets in the church that he might prove you whether you love the Lord your God with all your heart and with all your soul. 3ஆம் வசனத்துல அது சொல்லி இருக்கு. In verse 3 it is said like this. நீ கர்த்தரை நம்புறியா தீர்க்கதரிசனத்தை நம்புறியாங்கறத செக் பண்றதுக்காக கர்த்தர் இந்த ரூட்ல விடுறாராம். எவனாவது சொன்னதெல்லாம் நடக்கும், உடனே நீ அவன் பின்னால போயிடுறியான்னு பாக்குறாரு. The Lord is checking out whether you are believing the words of the prophet or the Lord, and what things which he tells it will happen, and whether you are walking him or following him. சில தீர்க்கதரிசி சொல்லுவாங்க நடக்கும், உடனே அவங்க தான் தெய்வம்னு நீங்க நினைச்சிர கூடாது. Some of them will prophesy and it will happen, and you should not think that they are gods. கொஞ்ச நாள்ல தெய்வம் அட்ரஸ் இல்லாம போய்டும். After some days these gods will go without address. தீர்க்கதரிசி எல்லாம் அட்ரஸ் இல்லாம போய்டுவாங்க. The prophets will go without address. நான் என்ன சொல்றேன்னா தீர்க்கதரிசியா சபையில சொல்லு. If you are a prophet, you tell in the church. வாரம் சொல்லு. You tell in the church every week. நீ பேசுறது உன்னுடைய வார்த்தை இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை தானே பேசு. That's not your words, the words of the Lord, you speak it. நீ வீட்ல மட்டும் தீர்க்கதரிசனம் சொல்ற? Why are you prophesying in the house? இல்லடா குரூப்ல மட்டும் தீர்க்கதரிசனம் ஏன் சொல்ற? Or why are you prophesying only in a group? இல்ல ஏரியா பிரேயர்ல மட்டும் ஏன் சொல்ற? Why are you speaking only to the children of Eli? எங்க சொல்லு? Where should you say? சபையில சொல்லு. You speak out in the church. சபையில உள்ள ஊழியன் உன்னை அங்கீகரிக்கட்டும். Let the servant of God accept you. உன்னுடைய ஒரிஜினலா இல்லையான்னு அவன் கண்டுபிடிச்சிடுவான் இல்லையா? He will spot it whether it's original or not. அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். He shall easily find out. நான் அப்படி கூட்டங்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கேன். I have been seated in groups like this. ஒரு கூட்டத்துல ஒரு ஆள் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. In one meeting one person prophesied. அப்படியே சபையே ஆஃப் ஆயிடுச்சு. And the church was totally put off. திரும்ப தீர்க்கதரிசனம் சொன்னார். Again he prophesied. சபை அப்படியே அனல் மூட்ட மாதிரி உடனே எல்லாரும் உற்சாகமாயிட்டாங்க. And the church was fully in fire. ஆனா கூட்டம் நடத்துற பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா? But the pastor who was conducting the meeting said, நிப்பாட்டு தப்புன்னு சொன்னார். You put this down and this is wrong. முதல்ல இருள் வந்ததுன்னு சொன்னாரு. Firstly he said there was darkness. திரும்ப இருள் போய் விட்டதுன்னு சொன்னாரு. And secondly he said the darkness is gone. இருள் வந்ததுன உடனே எல்லாரும் அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. And he said that the darkness came. இருள் போய் விட்டதுன உடனே ஜனங்கள் எல்லாம் உற்சாகமாயிட்டாங்க. When the darkness had gone, the people were all inspired. உடனே அந்த கூட்டம் நடத்துற பாஸ்டர் சொன்னாரு, நிப்பாட்டு, பொய், தப்பு, இந்த தீர்க்கதரிசனம் தவறு. இருள் வந்தது நானும் பார்த்தேன், ஆனா இன்னும் போகல, இருக்கு, நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னார். Immediately the pastor stopped and said that it was true that you prophesied that the darkness came, but still the darkness is there, it's not gone. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. See how it would be. சொன்னது ஒரு ஊழியக்காரர். It was a servant of God who told this. பிரேக் அடிச்சது சென்டர் பாஸ்டர். And the center pastor broke it. நானும் அப்ப விசுவாசியா அந்த கூட்டத்துல உட்கார்ந்திருக்கேன். I was then seated as a believer in that meeting. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் ஃபுல்லா எல்லாரும் பிரேயர் பண்ண பிறகு தான் அது கிளியர் ஆச்சு. And after all of them prayed together for some time, it cleared. நீ ஒரு தீர்க்கதரிசினா சபையில சொல்லு. If you are a prophet, then tell it out in the church. அது சபையில உள்ள ஜனங்களுக்கு பக்தி விருத்தியா மாறட்டும். That will become a divine thing to the church. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். One who is speaking in tongues is speaking for his own edification. One who is speaking in the prophet's prophecy is speaking for edification of church. ஒன்று ராஜாவாய் எழும்புவது. Firstly raising as a king. இரண்டாவது ஆசாரியனாய் எழும்ப வேண்டும். Secondly raising as a priest. மூன்றாவது ஒரு விசுவாசி நசரேயனாய் எழும்ப வேண்டும். Thirdly a believer should raise up as a Nazarene. நான்காவது ஒரு தீர்க்கதரிசியாக எழும்ப வேண்டும். Fourthly he should raise as a prophet. தீர்க்கதரிசின்னு சொன்னா ஒரு சிலர்லாம் எப்ப பார்த்தாலும் சாபத்துக்கு ஏத்தவான வார்த்தையிலே சொல்வாங்க. Prophecy means some of them will say words of curse. ஒரு சிலர் கண்டிக்கிற தீர்க்கதரிசனமே சொல்வாங்க. Some of them will always prophesy about correction. ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னா ரகசியங்களை வெளிப்படுத்தணும். A prophet means he should reveal secrets. எபேசியர் 3:6 படி Ephesians 2:6
எபேசியர் 3:6 படி Ephesians 3:6 ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஊழிய தீர்க்கதரிசனம். and the prophecy which is revealing the secrets. எஸ்ரா 5:2 படி பார்க்கும் பொழுது Ezra chapter 5 verse 2 ஒரு தீர்க்கதரிசனம் ஒருத்தனை என்கரேஜ் பண்ணணும், திடன் கொள்ள செய்ய வேண்டும். a prophesy should encourage a person. அதுதான் ஒன்னு ரகசியங்களை வெளிப்படுத்துவது, மற்றொன்று திடன் கொள்ள சொல்வது. One is revealing the secrets, nextly encouraging others. தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல நாம் தீர்க்கதரிசிகளாய் எழும்ப வேண்டிய நேரம். Children of God these days should raise up as prophets. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்ததாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். Lastly I say one thing and conclude. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் Judges chapter 5 7ஆம் வசனம் verse 7. தெபோராளாகிய நான் எழும்புமளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. இங்கே தெபோராள் ஒரு பாடல் பாடுகிறார். Here Deborah is singing a song. அந்த பாட்டுல அவ சொல்றது என்னன்னா, நான் தாயாக எழும்பும் அளவும் என்று சொல்கிறார். There she sings a song and says that I arose as a mother in Israel. ஒரு தேவனுடைய பிள்ளை தாயாக எழும்ப வேண்டும். A child of God should raise up as a mother. அப்படி எழும்பும் பொழுது பாழாய் போன கிராமங்கள் சீர்பட ஆரம்பிக்கும். When you raise up like that, then the villages which have ceased will come back to its normal. பழைய ஏற்பாட்டிலே தெபோராள் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறாள். In the Old Testament Deborah had an important role. அவள் ஒரு தேவனுடைய மனுஷி. And she was a servant of God. ஒரு தேவனுடைய பிள்ளை புதிய ஏற்பாட்டிலே வந்தபொழுது தெபோராளாய் மாற வேண்டும். When a child of God comes in the New Testament should turn as a Deborah. தெபோராள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? What is the meaning of Deborah? சொல்லுங்க, யாருக்காவது பேர் வச்சிருக்கீங்களா தெபோரான்னு? தெபோரான்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்க, கரெக்ட் தான். தேனி. தெபோராள்னா தேனின்னு அர்த்தம். Deborah means honey. தேனி. Honey bee. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தேனியை போல சுறுசுறுப்பா இருக்க வேண்டும். A child of God should be very alert like an honey bee. அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த சோர்ந்து அசதியா இப்படி ஆளெல்லாம் இந்த நாட்களில் தேனீக்களை போல மாற வேண்டும். These days those who are becoming slackful and slothful should become like honeybees. யுத்த காலத்துல போய் நம்ம தோத்து போயிட கூடாது. Going in the time of war you should not be defeated because of slackness. நம்ம எல்லாரும் தேனீக்களாக மாற வேண்டிய நேரம் இதுதான். These are the days we all should be turned as honeybees. பூர்வ நாட்களை போல எழும்புங்கள். You raise up as in the days of old. தேனீக்களை போல கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்னு தீவிரமா எழும்பணும். You become like honeybees and do anything for the Lord. தேனியினுடைய தன்மை என்ன தெரியுமா? What is the character of a honeybee? சொல்லுங்க. எல்லா ஊர்லயும் போய் இருக்கிற கசப்பு குப்பை சாக்கடை இதெல்லாம் போய்க்கு எடுத்துட்டு வந்துருமா? Will it go and gather up everything which is dirty from every place and come? தேனியுடைய தன்மை என்ன? What is the character of honeybee? தீழ்ப்பானதில் இருந்து இல்லாவிட்ட கசப்புல இருந்து இல்லாவிட்ட ஒரு மலர்ல இருந்து அது எதை எடுக்கும்? தேனை மட்டும்தான் எடுக்கும். It will take up honey from every bitterness and that which is even worse. பைபிள் என்ன சொல்லுது? நீ தீழ்ப்பானதில் இருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் நீ எப்படி இருப்பாய்? என்னுடைய வாய் போல் இருப்பாய். If you take up the things which are precious from that which is defiled, you shall be like my mouth. ஒரு தேவனுடைய பிள்ளையிடத்தில் கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். The Lord is expecting such things in people of God. எரேமியா 15:19 பார்க்கும் பொழுது Jeremiah 15:19 அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What it is told there? நீ தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். If you shall take out that which is precious from out of nothing, then you shall be like my mouth. தெபோராள் ஒரு தேனி போன்ற ஒரு ஆள். Deborah is like a honeybee. பாராக் சொல்றான், நீ யுத்தத்துக்கு வராட்ட நான் போக மாட்டேனே, நான் வர்றேன் சொல்றான். Barak says that without you coming I will not go to war. She still shall come. நான் யுத்தத்துக்கு வர்றேன். She says that I will come. அதே யுத்தத்துல சிசரா பாருங்க போய் தூங்கிட்டான். And in that same war this Sisera went and slept. ஆனா அதே யுத்தத்துல தேனியை போல இவ ஆக்டிவா இருந்து ஜெயிச்சா. In that same war she like the bee was active and she overcame. தேனிங்கிறது ஒரு வல்லமை உள்ள ஒரு சக்தி. Bee is having a powerful thing in it. தேவனுடைய சிருஷ்டிப்புல ஒரு டிஃபரண்டான ஒரு தன்மை உள்ளது. It is in the creation of God having a different aspect. அது ஒரு குரூப்பா தான் இருக்கும். It will be in a group. அது கசப்பு எடுக்காது, தேனை இனிப்பு மட்டும் தான் எடுக்கும். It will not take any bitterness but only sweetness or honey. அந்த தேனை எடுக்கிறதுக்கு எவனாவது முயற்சி எடுத்துட்டானா அது உயிரை கொடுத்தனாலும் அவனை கொன்னே விடும். If anybody is wanting to take that honey, then giving its life, it will kill them. நமக்கு முதலாவது நம்முடைய ஜீவியத்துல ஐக்கியம் தான் ரொம்ப முக்கியமானது. Firstly in our life unity is most important. ஒரு தனி தேனி தனியா ஒரு கூடு கட்டிட்டு எங்கயா பாத்திருக்கீங்களா? Can you see a bee anywhere having its hive alone? அப்படினா அது குளவி. If it is so it will அது குளவி.
அது கொட்டும், அதுதான் தனியா உட்கார்ந்து கிடக்கும். It is a wasp which will sting, and that's why it's alone. ஆனா இது கொட்டும், ஆனா தேனையும் சேர்த்து வைக்கும். அதனால தான் இது தேனினுடைய தன்மையே டிஃபரண்ட் ஆன. But it will sting and also take the honey, therefore its character is different. அது காலையில எந்திரிச்சுன்னா அது மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எங்கெல்லாம் பூக்களுடைய ஸ்மெல் இருக்கோ அங்கெல்லாம் எங்க போகும், போய் தேன் எடுத்துட்டு வரும். When it wakes up in the morning, all which is running in its mind is to go and take up honey from every flower. நாற்றம் எடுக்கிற இடத்துல அதுக்கு வேலையே கிடையாது. It has no place, work in the place which is stinking. மனம் வீசக்கூடிய இடத்துல மட்டும்தான் அதனுடைய வேலையே. It is having a job only in the place where it's perfumed. நீ ஆரம்ப காலங்களிலே பாவம், பின்மாற்றம், தோல்வி, விழுகை, அருவருப்பு, மாமிசீகம், விபச்சாரம் இப்படிப்பட்ட கதைகளை நீ கேட்கல, பேசல, விருப்பப்படல. In the beginning days before, you were not wanting to listen or speak about the things which are dirty and filthy and adultery and so on. ஏன்னா நீ அப்போ ஒரு தேனி போல இருந்தாய். Because you were like a bee, like that. இப்ப தேனி போய் ஈயாக மாறி இருக்கிறாய். Now that bee is gone and you become a fly. அப்படிதானே? இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் போய் உட்கார்ந்து எல்லா கதையும் கேட்டு எல்லா குப்பையாக மாறிட்டோம். Now we are going everywhere and listening to every story and becoming dirty. கர்த்தர் சொல்றார், அந்த பெண் சொல்றா, நான் தாயாக எழும்பும் அளவும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. That girl says that till I rose as a mother in Israel, the villages and Israel became சபையிலுள்ள எல்லா ஆணும் பெண்ணும் தாய்களாக மாற வேண்டும். Every male and female in our church should become as mothers. ஒரு தாய்ன்னு சொன்னா தேற்றுவாள். A mother is the one who comforts. ஏசாயா 66:13 நாம் பார்க்கும் பொழுது, ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். In Isaiah chapter 66 verse 3, as a mother comforts her children, so will I comfort thee. ஒரு தாயின் சொன்னா மத்தவங்களுக்கு குறைகள் இருக்கு, லேக்னஸ் இருக்குன்னு சொன்னா அவங்க அப்படியே பரிதவிச்சிடுவாங்க, இந்த பிள்ளை கொடுக்க முடியலையே, அப்படியே தவிச்சிடுவாங்க. If there is anything which is shortcoming or anything lacking, the mother will be trembling that she might give them. தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்ல, not only for her own children. இப்ப நம்ம பிள்ளைகள் அப்படி இல்ல, நம்ம தாய்மாரெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொண்டு வருவாங்க, இவங்க பிள்ளைக்கு மட்டும் கொடுப்பாங்க. இதெல்லாம் மத்ததெல்லாம் பிச்சைக்கார பிள்ளைங்க மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கும். இந்த பிள்ளைக்கு கொடுக்குதுன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க, இவங்களும் கொடுக்க மாட்டாங்க. இது தாயா இது? But our mothers are not like that. They will have a biscuit packet given to their own children. Other children will look like beggars and they will not even give to them. அதனால தான் கொண்டே வர கூடாதுன்னு சொல்றோம். That is why we ask you not to bring at all. ஒண்ணும் கொண்டு வர கூடாது. இங்க வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு விளையாண்டு தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ண அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றோம். That is why we ask you not to bring snacks and give to your children and despise the presence of God. இல்ல என் பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படினா 20 பாக்கெட் வாங்கிட்டு வா. If you should give for your children, bring 20 packets. அப்ப பிரச்சனை இல்லல்ல. Then no, it's no problem. நீ ஒரு தாயாக இருக்கணும். You be a mother. தாயின் சொல்றா, அந்த மற்றவங்களுடைய குறைகளை பார்த்த உடனே நல்லது வசமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஐயோ இது எப்படி சரிப்படுத்துறது, அதுதான் அவனுடைய ஆசை. If you are a mother, you should not say, well, you are caught rightly, but you should rectify the mistakes. That is கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு தாய் போயிருந்தாள். The mother went to the marriage of Cana of Galilee. தாயாகிய மரியாள் போயிருந்தாள். The mother of Jesus, Mary, went to that wedding. கல்யாண வீட்ல ஒரு திராட்சை ரசம் குறஞ்சிருச்சு. And there was lack of wine. இந்த அம்மாவுக்கு என்ன செய்ய முடியல? What did the mother not able to do? இவங்க உண்மையான தாய், இத பார்த்துட்டு அவங்களால என்ன செய்ய முடியல? சும்மா இருக்க முடியல. This mother could not remain silent because she was a true mother. என்ன பண்றது? What can I do for this? நல்ல கல்யாணம், இவ்வளவு செலவழிச்சு மாட்டிக்கிட்டாங்களா, ரைட் தோத்துறோம் அல்லேலியான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எந்திரிச்சு போல, நம்ம சாப்பிட்டோமா வீட்டுக்கு போறோம்னு சொல்லலையே. She did not say that it's a good wedding and something is lacking and it's gone with me and we'll go home. நம்ம நினைக்கிறோம் மத்தவங்க எல்லாம் நல்லா பாடம் படிக்கணும்னு. கர்த்தர் உனக்கு பாடம் படிச்சாருன்னா நீ என்ன ஆவன்னு யோசிக்கணும். We think that others should learn a good lesson, but if the Lord should make you learn the lesson, you should understand this. அந்த குறைவை எப்படி சரி செய்யணும்னு தெரியாம கடைசில இவங்களே போய், அந்த வீட்டுக்காரன் போறதுக்கு முன்னால யாரு போயாச்சே, அந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த தாய் போய் ஏசிட்ட வந்து திராட்சை ரசம் குறஞ்சிருச்சு, ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்கன்னு சொல்லி. Not knowing how to rectify it, the mother of Jesus went to Jesus and said that the wine is lacking, you rectify it. பாருங்க, அவ அந்த இயேசுவுக்கு மட்டும் தாய் அல்ல, அந்த தாயின் குணங்கிறது அவளுக்குள்ள ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. She was not only mother to Jesus, but the character of the mother was established in her. அவங்க குறைகளை தாங்க முடியல. She was not able to bear with that lacking. மற்றவங்களுடைய குறைகளை தாங்க முடியாதவங்க தான் உண்மையான தாய். The true mothers are the ones who cannot take the mistakes of the others. நீ ஒரு தாயாக எழும்ப வேண்டும். You should raise up as a mother. அடுத்து இந்த தாயின்னு சொன்னா மற்றவங்களுடைய சாபத்தை எல்லாம் ஏத்துக்குவாங்க. Nextly, the mother was the one who takes the curse of the others. ஆதியாகமம் 27:13 பார்க்கும் பொழுது யாக்கோபு சொல்றான், எம்மா நான் போறேன், சபிச்சிட்டாருன்னா என் வாழ்க்கையே நாசமாயிருன்னு. உடனே அவ சொல்றா, இல்ல அந்த சாபத்தை நான் வேணா நெஞ்சுக்கிறேன், உனக்காக ஏத்துக்கிறேன். Genesis 27:17, Jacob says, 27:13
27:13 Jacob says that if I go, my father will curse me, and she says that curse be upon me, my son. அதுக்கு அவள் சொன்னாள், அதற்கு அவள் தாய், அவனுடைய தாய், என் மகனே உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். For that the mother said, upon me be thy curse, my son. தான் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக தன்னுடைய மற்றவங்களுடைய சாபத்தை கூட தன் மேல ஏத்துக்கிறதுக்கு அந்த தாய் ஆயத்தமாக இருந்தாள். அவளே தாய். The mother was able to take up the curse upon herself for her children to be blessed. She is the mother. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்து ஆதியாகமம் 27:14 பார்க்கும் பொழுது, Nextly Genesis chapter 27:14, அந்த தாய் ருசியான பதார்த்தத்தை சமைத்தாள். that mother cooked savory meat. நாம் மற்றவங்களுக்கு ருசியாக ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும். We should give a savory life to the others. மற்றவங்களுக்கு கசப்பான பதார்த்தங்களை நம்ம கொடுக்க கூடாது. We should not give bitter food to the நாம் others. மற்றவங்களுக்கு ருசியான பதார்த்தத்தை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக இருக்க We should be a mother who can cook savory meat to the others. அவரு தகப்பன் ரொம்ப பலவீனமா இருக்கிறார். The father was very weak, அவனுக்கு கண்ணு கூட தெளிவா இல்ல. and his eyes were dim. அவ்வளவு நிர்பந்தமான நிலவரத்தில் இருந்தாலும் அவனை அசட்ட பண்ணாமல் ருசியான பதார்த்தங்களை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பெண். Although he was found in such a state, not despising him, she made savory meat to him. மற்றவருடைய பலவீனங்களை பாராமல் நாம் மற்றவங்களை திருப்தியாக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். Looking at the weakness of the others, we should make them satisfied. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God saying? எழும்பு எழும்பு, கர்த்தருடைய புயமே, பூர்வ நாட்களைப் போல எழும்பு, ராகாபை வதைத்ததும் வலுசர்ப்பத்தை துண்டித்ததும் நீதான் அல்லவோ. Awake, awake, put on strength, O arm of the Lord. Awake as in ancient days, in the generations of old. தேவனுடைய பிள்ளை இந்த நாட்களில் எழும்ப வேண்டிய காலம். It's the days that the children of God should arise. ஒன்று, ராஜாக்களாய் எழும்ப வேண்டும். Firstly, should raise up as a king. ஆசாரியர்களாய் எழும்ப வேண்டும். Secondly, rise up as a priest. நசரேயர்களாய் எழும்ப வேண்டும். Thirdly, as a தீர்க்கதரிசிகளாய் எழும்ப வேண்டும். Fourthly, as a prophet. தாய்மாராய் எழும்ப வேண்டும். And nextly, rise up as a mother. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேளுங்கள். You hear the words of prophecy in the presence of God. தீர்க்கதரிசன வரங்களை நாடுங்கள். You seek for the gifts of prophecy. கர்த்தருடைய வார்த்தையை 4 பேருக்கு சொல்லுங்கள். You speak the words to the 4 of them. உங்களுக்குள்ளே ராஜ ஆளுகை இருக்கட்டும். And let the reign of king be found in you. எப்பொழுதும் ஒரு ஆசாரியத்துவம் உனக்குள் இருக்கட்டும். Always let the priesthood be found in you. எப்பொழுதும் உன்னுடைய பிரதிஷ்டையை நீ காத்துக்கொள். Always keep your consecrations. எப்பொழுதும் நீ தாயை போல மற்றவருடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபராய் மாறுவாயாக. Always be as a mother, being able to fulfill the needs of the others. எத்தனை பேர் அப்படி மாற விரும்புகிறீர்கள்? How many of you desire to turn this? நான் எழும்பும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன். Lord, I desire to arise. என்னை இப்படி உருவாக்கும். You make me like this. You strengthen me. ஆரம்ப காலங்களைப் போல, பூர்வ நாட்களைப் போல என்னை எழும்ப பண்ணும். As in ancient days, you make me to rise. ஆரம்ப காலங்களில் நான் எழும்பவில்லை, நீர்தானே என்னை எழும்ப பண்ணினீர். As in the days of ancient days, you only made me to rise. அதுபோல இந்த நாட்களிலும் உம்முடைய வாஞ்சையின்படி என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவரே. Likewise, according to your desire, Lord, rise me up. ராஜாக்களாய், ஆசாரியர்களாய், நசரேயர்களாய், தீர்க்கதரிசிகளாய், தாய்களாய் எங்களை எழும்ப பண்ணும். As kings, as priests, as Nazarites, as prophets, as mothers, you raise us. அப்பொழுது பாழாய் போன கிராமங்கள் செழிப்பாய் மாறும். Then the villages which have ceased will become fertile. சத்துருடைய ராஜ்யம், நீங்கள் நசரேயர்களாக எழும்பும் பொழுது சத்துருடைய வல்லமை அசையும், ஆடும். When you are reigning as a king, then the kingdom of the enemies will shake. உனக்குள்ளே ஒரு தெய்வீக சக்தி ஆளுகை செய்யும். In yourself the divine power will reign. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு கர்த்தாவே என்னை எழும்ப பண்ணும் என்று கேளுங்கள். All of you close your eyes, kneel down and ask God to raise you up. ராஜாவாய், தீர்க்கதரிசியாய் எழும்ப பண்ணும் என்று கேளுங்கள். As a king and priest, you raise me up. Hallelujah, 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 hallelujah. Amen. Ibikada balakash. Ekabala baledi, ibikada balati dabalakati dabalakati kadabala. Amen. கர்த்தர் இந்த காரியங்களிலே எந்த வசனத்தோடு உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருந்தார்? நீ மௌனமா இருக்கக்கூடிய காலம் இதுவல்ல. மொர்தெகாய் எஸ்தரிடத்தில் சொல்லிவிட்டார், நீ எழும்பி கிரியை செய்ய வேண்டிய நேரம் இதுதான். நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேற ஒரு இடத்திலிருந்து எழும்பும். நீ தாயாக எழும்பவிட்டால் இன்னொரு நபரை கொண்டு வந்து கர்த்தர் இந்த சபைக்கு தாயாய் மாற்றுவார். நீ தீர்க்கதரிசியாய் எழும்பாவிட்டால் இன்னொரு நபரை கர்த்தர் தீர்க்கதரிசியாய் எழும்ப பண்ணுவார். நீ நசரனாய் எழும்பாவிட்டால் இன்னொரு வாலிபனை நசரனாய் எழும்ப பண்ணுவார். இன்னொரு ஆளை கொண்டு வந்து ராஜாவாய் ஆசாரியனாய் மாற்றுவார். நீயோ புறக்கணிக்கப்பட்டு போய்விடுவாயே. ஆனால் கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறார். வயதை பத்தி யோசிக்காதிருங்கள், வாலிபத்தை பத்தி யோசிக்காதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை மாத்திரம் சிந்தியுங்கள். கர்த்தர் உங்களை தாய்மாராய் எழும்ப பண்ணுகிறார். ஹல்லேலூயா.
ராஜாக்களாய கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார், ஆசாரியர்களாக எழும்ப பண்ணுகிறார், தீர்க்கதரிசிகளாக நசரியர்களாக எழும்ப பண்ணுகிறார். கர்த்தாவே என்னை எழும்ப பண்ணும் என்று கேளுங்கள். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கட்டும். தீடாபாலா கர்த்தரா, நீ தாயா எழும்ப வேண்டுமானால் அதற்குரிய வல்லமை உண்டு. நீ நசரனா எழும்ப வேண்டுமானால் அதற்குரிய கிருபை உண்டு. நீ ராஜாவா எழும்ப வேண்டுமானால் அதற்குரிய அபிஷேகம் உண்டு. கர்த்தர் இப்பொழுது அந்த வல்லமையை உண்மையில அனுப்பட்டும். கூடா மாஹா நீமானா ஷகரா பாலாக்காராபானியா பூர்வ நாட்களை போல, ஆரம்ப நாட்களை போல, ஆதி நாட்களை போல மறுபடியும் அந்த அன்புக்கு வாருங்கள். ஆதியில் செய்த கிரியைகளுக்கு திரும்பி வாருங்கள். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் ஒரு குறைவு உண்டு. அதை நீ சரி செய்து கொள்ள வேண்டிய நேரம் இதுதான். உண்மையாகவே எத்தனை பேர் கர்த்தர் என்னை எழும்ப பண்ண வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறீர்கள்? அதே பிரதிஷ்டை, அதே பலன், அதே தீர்க்க தரிசனம், அதே கிருபை, அதே வல்லமை, அதே ஜீவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எழும்பும்படியாக தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வந்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்னென்ன விதங்களிலே கர்த்தருக்காக எழும்பி கிரியை செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேத வசனத்தின் அடிப்படையில் எழும்பி கர்த்தருக்காக எழும்பி கிரியை செய்து ஆண்டவருக்காக பிரகாசித்து அவர் வரும் பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.